ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரட் கோவா ஹல்வாங்க. கேரட்டை பயன்படுத்தி பால்கோவா பயன்படுத்தி நம்ம இந்த அருமையான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ஒரு 10 நிமிஷத்தில் அட்டகாசமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ ஜம்முன்னு இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் கோவா ஹல்வா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த அருமையான கேரட் கோவா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா? கேரட் கோவா ஹல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கேரட் எடுத்துருக்காங்க. இந்த கேரட் நம்ம தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 2 கேரட்டும் இதே மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. தோல் சீவி வச்ச இந்த கேரட்டுகளை இந்த மாதிரி கேரட் துருவத்தில் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து 2 கேரட்டுகளையும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுங்க. இந்த துருவன கேரட்டெல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான தேவையான பொருள் என்னென்னலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்காங்க. இதில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பிறகு ஒரு 5 பாதாம் பருப்பு, ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. அதை நம்மளுடைய பாதாமும் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக பிரிஞ்சிருச்சுங்க. தனியாக வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது இப்போ நெய் இருக்கிற இந்த வானிலையில் 1 கப்புக்கு கேரட் துருவல் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சீவணும் இல்லைங்களா, அதை நம்ம இந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு கேரட் கோவா, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்லியே நம்ம இந்த கேரட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கியாச்சுங்க. அடுத்தது நம்ம கேரட் துருவல் எடுத்து அதே கப்பில் பாதி அளவுக்கு பால் எடுத்துருக்காங்க. இது காய்ச்சின பால் தான். இது அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த கேரட் இந்த பாலையும் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நம்ம கேரட் துருவல் நல்லா பாலையும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் பால்கோவா, இனிப்பு இல்லாத பால்கோவா சேர்த்தோம்னா நம்ம ஸ்வீட் அதிகமாக சேர்க்கணும். இப்போ இது இனிப்பு உள்ள பால்கோவா எடுத்துருக்கேன் நான். இந்த 100 கிராம் பால்கோவா இதில் சேர்த்துக்கலாங்க. பால்கோவாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க. இப்போ நம்ம அப்படி கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த பால்கோவா ஃபுல்லும் நல்லா கரைஞ்சிருச்சிங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு இருக்குதுங்க. அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இனிப்பு உள்ள பால்கோவா எடுத்ததுனால கம்மியான சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க. இதில் 1/4 கப்பு தான், நம்ம கேரட் எடுத்த கப்பில் 1/4 கப்பு தான் சர்க்கரை சேர்க்குறேன். அது சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம பால்கோவா ஸ்வீட் இல்லாமல் எடுத்துட்டோம்னா அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். இனிமேல் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. இந்த கோவா சேர்த்து நம்ம கேரட் அல்வா பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டுங்க. நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நான் முதல்லையே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கேரட் ஹல்வா பண்ணிடலாங்க. இப்போ நம்முடைய கேரட் கோவா ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் அருமையான நம்மளுடைய கேரட் கோவா ஹல்வா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கேரட் கோவா ஹல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.